ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் மீன் கேர்ள்ஸ். இந்த ஆண்டு வெளியான படம். இந்த படத்தை இயக்குனது சமந்தா ஜெயின், ஆரியோ ஃபெரிஸ் ஜூனியர். இதை ரைட் பண்ணது டினா ஃபே, ரோஸ்லின் வைஸ்மேன். இவங்க 2004 வந்த படத்தையும் இவங்க தான் ரைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நடித்தவங்க பார்த்திங்கன்னா அங்கோரின் ரைஸ், கேண்டி ஏரோன் நடிச்சிருக்காங்க. ரெனி ராப், ரெஜினா ஜார்ஜ், ரெஜினான்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவுலி கேரோலியா, ஜனி ஜம்லைக் நடிச்சிருக்காங்க. அவந்திகா இவங்க கேரன் ஷெட்டின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இதில் கிறிஸ்டோஃபர் பிரினே, ஆரன் சாமுவல்ஸும் நடிச்சிருக்காங்க. இவரால் தான் அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே பிரச்சனை வரும். ஸோ படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹைஸ்கூலில் நடக்கிற ஒரு பிரச்சனைகள் தான். ஸோ அவங்க வாழ்க்கையில் ஒரு காதல்னு ஒன்று வரும்போது என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றது தான் படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 18 பாட்டு இருக்குது. 18 பாட்டம் வந்து படத்தோடு பார்க்கும்போது ரொம்ப கலகலப்பாகவும் ரொம்ப ஜாலியாகவும் போகுது. இந்த ஓப்பன் மாதிரிலாம் மியூசிக்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலாலாம் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக போகுது. ஆனால் ஓப்பன் மியூசிக் தான் கோல்டன் குளோப் அவார்டும் வாங்கியிருக்கு. கோல்டன் குளோப்பில் எது பரிந்துரைக்கப்படுதோ அதுதான் ஆஸ்கரில் வாங்குன்றதும் இது 2004 வந்த அதே கதை தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஹீரோயினாக லின்சே லோன் நடிச்சிருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப கவர்ச்சியாகவும் நல்லா இதுவாக இருந்தாங்க. இதுலேயும் கவர்ச்சி குறைச்சல் இல்லை. 18 பாட்டம் சூப்பராக இருந்தது. இந்த ரெஜினா கேரக்டர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஸ்கூல் இதில் வந்து அந்த ரெஜினாக்கு அடிபட்டுரும். அந்த ஐட் ரேதர் பீன்ற பாட்டில் முடிவில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். அந்த சீன் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேஷுவலாகவும் ரொம்ப கலகலப்பாக போச்சு படம். அதுதான் ரொம்ப முக்கியமான இது. மக்கள்லாம் அந்த இளைஞர்கள்லாம் வந்து ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு ஃபீல் வந்தது. நல்ல படம் வந்து கலகலப்பாக போச்சு. படம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான திங்கிங்லாம் இல்லாமல் அப்படியே ஒரு சோகமாக இல்லாமல் நம்ம ஒரு சினிமா போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் தான் போகிறது. அவ்வளோ பணத்தை விட நேரத்தை செலவு பண்ணி படத்துக்கு போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெய்னிங் ஆகிறதுக்கு தான். சோகமாக அப்படியே மனசு உடஞ்சி போய் அப்படியே கஷ்டப்பட்டு வந்தால் அந்த படம் பார்க்குற ஃபீலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்க மாட்டுது. டிம் மெடோஸ் அப்படின்றவர் வந்து வாத்தியார் நடிச்சிருக்காரு. அந்த வாத்தியார் கேரக்டர், அந்த ப்ரொஃபஸர் கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் நடிச்சிருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரும் நல்லா ஒரு ஃபேட் ஃபெல்லோ, அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வந்து சீரியஸாகவும் அப்படியே ரொம்ப ரஃப்பாகவும் அது மாதிரிலாம் ஜாக்கல் ஸ்பீவே அவர் வந்து அந்த பிளாக் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப அந்த படத்தை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தாங்க. இது வந்து ஒரு ஜாலியான படம். ஒரு என்டர்டெய்னிங் பர்பஸ்க்கு போனோன்னா இந்த படத்துக்கு போகலாம். ரொம்ப இந்த சோகமாகிறது அப்படியே சீரியஸ் ஆகிற மாதிரியான ஒரு சீன்லாம் இந்த படத்தில் எந்த சீனுமே இல்லை. கடைசியில் அந்த டோர்னமெண்ட்லாம் அவங்க வின் ஆனாங்களா இல்லையான்றது தான் படத்தோட கதை. கேமரா, மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம பழைய காலத்து படம் பார்த்திங்கன்னா ஸ்ரீவள்ளி, ஹரிதாஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பாட்டு இருந்தது. அது மாதிரியான ஒரு மியூசிக்கல் படம் தான். நம்ம தமிழ் படத்துலேயும் இது மாதிரி படங்கள் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்றது தான் என்னோடய ஒப்பீனியன். இந்த படம் வந்து இளைஞர்களுக்கு ஒரு கவர்ச்சி விருந்தாக இருக்கும். இசை பிரியர்களுக்கு ஒரு இசை விருந்தாக இருக்குன்றதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. இது ஒரு என்டர்டெய்னிங் மூவி. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.